சற்று முன் முதல்வர் பதவி கிடைக்காததால் அஜித் பவார் திடீர் விலகல், கலைக்கப்படும் பாஜக ஆட்சி, அதிர்ச்சியில் மோடி. அதாவது மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 288 இடங்களில் 230 இடங்களை பாஜக கூட்டணி கைப்பற்றியது. இதனால் மகாராஷ்டிராவில் பாஜக மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துள்ளது. அந்த வகையில் மகாராஷ்டிராவில் புதிய முதல்வர் யார் என்பதில் பாஜக கூட்டணி கட்சிகளிடையே ஒருமித்த முடிவு எடுக்கப்படவில்லை. மகாராஷ்டிரா முதல்வர் பதவியை சிவசேனா தலைவர் ஏக்நாத் சிண்டே தமக்கே மீண்டும் வழங்க வேண்டும் என்கிறார். பீகாரில் குறைவான இடங்களை பெற்ற கூட்டணி கட்சி தலைவரான நிதிஷ்குமாருக்கு தானே முதல்வர் பதவியை விட்டுக் கொடுத்தீர்கள், அதே போல எனக்கும் முதல்வர் பதவியை பாஜக விட்டுத்தர வேண்டும் என்பது ஏக்நாத் சிண்டேவின் கலக குரல். ஆனால் மற்றொரு கூட்டணி கட்சியான தேசியவாத காங்கிரசின் அஜித் பவாரோ பாஜகவிற்கு தான் முதல்வர் பதவி என ஆதரவு தெரிவித்துள்ளார். இந்த குழப்பங்களால் புதிய ஆட்சி அமைவதில் இழுபறி நீடிக்கிறது. இதனையடுத்துதான் மகாராஷ்டிரா துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் டெல்லி செல்கிறார். டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்தித்து மகாராஷ்டிரா முதல்வர் பதவி குறித்து விவாதிக்கிறார் தேவேந்திர பட்னாவிஸ். இதனிடையே தான் மகாராஷ்டிரா சட்டசபையின் பதவி காலம் நேற்றோடு முடிவடைந்தது. இதனால் இன்றைக்குள் புதிய அரசு பதவி ஏற்க வேண்டும். அப்படி புதிய அரசு பதவி ஏற்காமல் இழுபறி நீடித்து வந்தால் மகாராஷ்டிராவில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும் என கூறப்பட்டது. இருந்தாலும் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்துவது தொடர்பாக மாறுபட்ட கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டதால் மகாராஷ்டிராவில் தொடர்ந்து பரபரப்பு நீடித்து வந்தது. இந்த நிலையில் தான் மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே தனது பதவியை ராஜினாமா செய்தார். புதிய அரசு அமையும் வரை காபந்து முதலமைச்சராக இருப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மகாராஷ்டிராவில் மகாயுதி கூட்டணி ஆட்சியை தக்க வைத்த நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்தது. ஏக்நாத் சிண்டே முதலமைச்சர் பதவியில் நீடிக்க வேண்டும் என்று சிவசேனா கட்சியினர் வலியுறுத்தி வந்தனர். இதனால் முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே தனது ராஜினாமா கடிதத்தை மும்பையில் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ராதாகிருஷ்ணனிடம் சமர்ப்பித்தார். அப்போது துணை முதலமைச்சர்கள் தேவேந்திர பட்னாவிஸ், அஜித் பவார் ஆகியோர் உடனிருந்தனர். இதனையடுத்து ஏக்நாத் சிண்டேவின் ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். அதே நேரம் புதிய அரசு பதவியேற்கும் வரை முதலமைச்சர் பதவியில் தொடரும்படி ஏக்நாத் சிண்டேவிடம் கேட்டுக்கொண்டார். மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் பதவிக்காலம் நேற்றோடு நிறைவடைந்தது. இந்த நிலையில்தான் தேவேந்திர பட்னாவிஸை மகாராஷ்டிரா முதலமைச்சர் பதவியில் அமர வைக்கலாம் என்ற பேச்சுவார்த்தை தீவிரமாக நடந்து வருவதால் கடும் அதிருப்தியடைந்த அஜித் பவார் அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். மேலும் கடந்த முறை கேட்டும் முதல்வர் பதவி கிடைக்கவில்லை. தற்போது நடந்த தேர்தலுக்கு பிறகு முதல்வர் பதவி கிடைக்காததால் மன வருத்தத்தில் இருந்த அஜித் பவார் அவர்கள் பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் பாஜக ஆட்சி கலையும் சூழல் இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது.